ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்ட்டான பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள். சும்மா அப்படி இருக்குங்க, சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. அந்த மாதிரி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரசத்துக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்றேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாங்க. கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துடலாங்க. அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளி நான் கட் பண்ணி இதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரைச்சி இதோட தோல் எல்லாம் தனித்தனியாக எடுத்துடலாங்க ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு இதோட தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு மல்லி இலையை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா இதையும் கரைச்சி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு கரைச்சிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே இதில் ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியணுங்க. நல்லா இந்த மாதிரி பொரியட்டும். நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்றேங்க. நம்ம பருப்பு ரசம்ன்றதால இந்த மாதிரி ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்பவே ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தை இதோட சேர்த்துடலாங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு ஒரு அரை கிளாஸ் மட்டும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பருப்போ அவ்வளோ எடுத்துங்க. அதை நல்லா விசில் விட்டு நல்லா குழச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மிக்ஸை இதோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூளும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா சூடு ஏறி வார்ம் அப் ஆகட்டும். இந்த மாதிரி வந்து ஃபோம் கன்டென்ட்லாம் மேலே வர அளவுக்கு வந்து பொறுமையாக அது வார்ம் அப் ஆகணுங்க. அவசரப்பட்டு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்லோவாக ரசம் வந்து கொதிக்கணும். ரொம்ப அவசர அவசரமாக பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். சும்மா பருப்பு ரசம் வேறு லெவலில் இருக்குங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. இதில் சேர்க்கும்போது அதோட கொதிநிலை வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஸோ அப்போ டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.